நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உடன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் மாத்திரம் பார்ப்பதல்ல, மற்றவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்த தேவன், என்னை ரட்சித்த தேவன் நம்முடைய குடும்பங்களை மீட்கப்படாதவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். செபிப்போமாக, வேத வசனத்தை வாசிப்போமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11 - 15 முடிய இறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்று என்று நீர் அறிந்து கொள்ளலாம். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும், நான் ஜெப ஆலயங்களிலும் நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ள கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என் மேல் சாட்டப்படுகிற குற்றங்களை இவர் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால், இவர்கள் மத பேதகம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களில் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்தினாலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தைரியமாய் சேனாதிபதியிடத்துல பவுல் பேசினது போல இன்றைக்கும் ஊழியக்கார பிள்ளைகள், விசுவாசிகள், அநேக ஜனங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மரித்த பிறகு மறுவாழ்வு உண்டு என்று சொல்லத்தக்க இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி தேவன் ஞானத்தையும் அருளையும் பொழியும்படியாய் செபிக்கிறோம். ஆதி திருச்சபையில 120 பேர் மேல் இறங்கின அதே பெந்தகோஸ்தின் ஆவியானவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் தேவ ஆவினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். எப்படி தைரியமாய் பவுல் ஆண்டவரே உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாரோ, அது போல உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, இயேசு மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் நமக்காக அடக்கம் செய்யப்பட்டார், மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார், மீண்டுமாய் ஒரு முறை இந்த உலகத்தை நியாயத்திற்கு வருகிறார் என்று தைரியமாய் சொல்லத்தக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உம்முடைய பிள்ளைகள் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சொன்னபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலும் 10 நாட்கள் தமிழிலும், ஒரு வாரம் ஆங்கிலத்திலும், ஒரு வாரம் மீண்டுமாய் தமிழிலும், கடைசி வாரத்துல கன்னடத்திலும் இந்த வேத வசனங்களை வாசித்து ஜெபிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.